அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸ். 2 பொருள் வச்சுருந்து நம்ம பாத்ரூமை சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எவ்வளோ கரை இருந்தாலும் அது போயிடும். ஸோ அந்த டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காயில் சமையல் பகுதியை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ பாத்ரூம் கரைன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி தான். அது அதாவது 2-3 நாள் விட்டுட்டா கூட அந்த மாதிரி கருப்பாக ஆகிடும். ஸோ வழுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாத்ரூமில் யார் குளிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் அங்கே உள்ள ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம அதை கழுவி விட்டுட்டாலே போதும். அந்த இடம் என்றைக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த சோப்பு நுரை அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி அழுக்காறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ டெய்லி வாஷ் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ சில வீட்டில் அப்படியே ஒரு வாரம் ஆனாலும் விட்டுடுவாங்க. ஸோ அதுக்கான தீர்வை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை என்ன பவுடர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா தண்ணி மாதிரி தெளித்து விட்டுடுங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் விளக்கமாற வச்சோ அல்லது ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுங்க. ஏன்னா இது 2-3 நாளுக்கு இல்லை, சாரி 1 வாரமாவது ஆயிருக்கும் நான் வாஷ் பண்ணலை இந்த இடத்த. ஏன்னா உங்களுக்கு காமிச்சாதான் அந்த அழுக்கோடு காமிக்கும் போது தான் நல்லா தெரியும். ஸோ இந்த டைல்ஸ் ஒட்டக்கூடிய இடங்கள் கரைப்பகுதி அதில் எல்லாம் ரொம்ப பதிஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஸோ இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறிக்கிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு தண்ணி தான் அடிக்கிறேன். அது அப்படியே பளிச்சுன்னு ஆகிடுது. ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை தான். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். அந்த கரைகள் எல்லாமே போயிடும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ரெகுலராக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பித்தாம்பரி. அதோட விலை 40 ரூபா. நம்ம அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு வினிகர், அது 2த்தையும் தான் நான் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். ஸோ அப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சதுக்கும் இப்படி இருந்த கரையும் அந்த இதுவும் பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம அந்த பித்தாம்பரியோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப அதிக ஸ்டெயினாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த ஒரு கெமிக்கல்ஸோ அல்லது அந்த ஸ்மெல்லெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. கடையில் வாங்கக்கூடிய லிக்விட் சில பேருக்கு ஒத்துக்காது. இது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை தேய்ச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை ஊற்றி அலசினாலே போதும். அப்படியே பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்கும். பித்தாம்பரி வினிகர் இது 2த்தையும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி இதில் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றி அலசிட்டு அதுக்கு மேலே இதை தெளிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.